ஆனால் அப்படி இருந்தாலுமே இப்போ ஓபிஎஸ் வந்து அவசரப்பட்டு கட்சியில் உபத்திர போகிறாங்க அப்படின்னா நான் கட்சியை ஆமாம், அவர் வாட்ஸ்அப் குரூப் தாங்க நடத்துகிறாரு. செங்கோட்டையன் அவரே இதுக்கு தானே பாடுபட்டாரு. அவரு இப்போ என்ன தெரியுமா சொல்லுங்கடா, டே ஒன்னா இருங்கடான்னு சொன்னேன், என்ன தனியாக விட்டு நீங்களாம் ஒன்னாயிட்டீங்க. தனிமரமாக புசிக்கிட்ட மாட்டு முழிக்கிறேன்டா. குழப்பத்துக்கே உச்சத்துக்கு பேர் பண்ணுவார் யாருன்னா வைகோ, குழப்பத் தலைவர் 2 விஜய், 3rd வந்து ஓபிஎஸ். மருத்துவர் ராமதாஸ் திமுக அணிக்கு வரும்பொழுது திருமாவளவனுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு தள்ளிக்க வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் தள்ளினேன். பராசக்திக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பராசக்தி டீமு ப்ளஸ் டிஎம்கே டீமு வச்சு செய்யும், செம்ம ட்ரால் ஆக்கி விட்ருவாங்க படத்தை. அந்த விசாரணையில் கவர்மெண்ட் சைடு தப்புனா சார்ஜ் தான் வரும் அவங்க மேலே, சஸ்பென்ஷனு சார்ஜ் தான் வரும் ஆஃபீஸர்ஸ் மேலே. ஆனால் இங்கே இந்த வேலையை நீ பண்ணன்னு அந்த வழக்கை போட்டு 2-3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். விஜய் A1 கூட சேர்க்கலாம். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலை, குறிப்பாக தேர்தல் அரசியல் சூழ்நிலையில் நடப்பு அரசியல்களை பற்றி பேசுவதற்கு நம்மிடையே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இபிஎஸோடு நான் கூட்டணி சேர்றது தூக்கு போகிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி டிடிவி சொன்னார். ஆனால் இப்போ நாங்கள் பழைய பங்காளி சண்டையெல்லாம் மறந்துட்டு திமுகவை அகற்றுவதற்கு சேர்ந்துருக்கிறார். இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்திய கூட்டணிக்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிஏ உடைய, அதாவது என்டிஏ 2017 ஒரு இதுவாக ஃபார்ம் ஆகுறாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஃபார்ம் ஆகுறாங்க. 19 தேர்தல் தான் முதல்ல சந்திக்கிறாங்க, பெரும் தோல்வி. ஆனாலும் 21 எலெக்ஷனில் என்டிஏ 39%, 75 சீட்டு. அன்னைக்கும் இதே அமித்ஷா டிடிவியை உள்ளே எடுக்கணும்னு சொல்கிறாரு. அவர் ஒத்துக்கலை, யார் எடப்பாடி ஒத்துக்கலை. அதனால் ஒரு 25 சீட்டு வரைக்கும் இழந்தாங்க. இல்லாட்டி 100 சீட்டு சாதாரணமாக வந்திருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருந்த டிடிவி அதுக்கப்புறம் 2017 வெளியில் போயிட்டு 2021 ஓரளவுக்கு வரலான்னு நினச்ச டிடிவி அதுக்கப்புறம் அப்படி விலகி போக ஆரம்பித்தார். ஒரு கட்டத்து மேலே அண்ணாமலையை டிஎம்கே கையில் எடுத்த பிறகு ஒரு மாதிரி அசைன்மெண்ட்டு ஓட்டும்போது டிடிவியை வச்சு தான் அண்ணாமலை ஆப்ரேட் பண்ணுறாரு. அப்போ இவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக சேர்றாங்க, ஓபிஎஸ் டிடிவி இந்த இதெல்லாம். அப்போ பிளவு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. கட்சி கூட்டணி 2 ஆகிடுது. 2024 தேர்தலில் படுதோல்வி. அதற்கு பிறகு தான் பாஜக அந்த ஈக்குவேஷன்லாம் பார்க்கும்போது 13 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், ஒன்றா போயிருந்தால் 15-20 சீட்டு ஜெயிச்சிருக்கலுமே, இந்த மாதிரி இழந்துட்டுமே, அண்ணாமலை பேச்சு கேட்டு இப்படி போச்சுன்னு தான் அவங்க முன்னிலும் வேகமாக அதிமுக நெருங்குறாங்க. அப்போ தான் தாவேகா உருவானோன்னா இவர் தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலான்னு போகிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மால் இந்த ஆதவ அர்ஜுனா உள்ளே பூந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து சேரலாம், ஸ்வீப் அடிக்கலாம், ஆனால் டிசம்பருக்கு மேலே முடிவெடுங்க அப்படின்னு இழுக்கிறாங்க. இவங்க 117 சீட்டுன்னு நிற்கிறாங்க. 2.5 வருஷம் நான் முதலமைச்சர், 2 வருஷம் இந்த கர்நாடகா பாணியெல்லாம் போகும்போது எடப்பாடி யோசிக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் பேசி மீண்டும் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக அமைஞ்சோன்னா போச்சேன்னு புலம்புறாங்க இவங்க தாவேகா. இந்த கூட்டணி வலுவடையணும் அப்படின்றதுல அமித்ஷா உறுதியாக இருக்கார். அமித்ஷா நேரடியாக வந்து ஆப்ரேஷனில் இறங்குறதுனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன எலெக்ஷன் 21 கூட இந்த அளவுக்கு இறங்கலை. அவர் இங்கேயே பனையூர்லேயே வீடு பார்த்துருக்காங்க. அவருக்கு அந்த அளவுக்கு நேரடியாக எல்லார்ட்டையும் பாஜக தலைமை தான் பேசுது, இங்கே இருக்கிறவங்க கூட இல்லை. இங்கே இப்போ தானே வந்தார் நயினார், அதனால் எந்த இதுவும் என்டிஏ டெல்லி லீடர்ஸ் தான் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது தான் இங்கே சொன்னதுன்னா இவரை அண்ணாமலை தூக்குறாங்க. கண்டிஷன் 1 அண்ணாமலை தூக்கணும், நயினாரை போடுறாங்க. ஓபிஎஸ் டிடிவி அவங்க கட்சி பிரச்சனைன்ற சொல்கிறாரு. ஆனால் அப்போவே நான்லாம் சொல்லியிருப்பேன், இப்படி சொன்னாலும் அப்புறமா பேசி அவங்கள உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே இப்போ ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி கூட நேற்று ஏர்போர்ட் இருங்க, நாளைக்கு 23 சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தைலாம் கட்சியை நடத்தலன்ட்டாரு. அவசரப்பட்டு கட்சியில் உபத்திர போகிறாங்க அப்படின்னா நான் கட்சியை நடத்த. ஆமாம், அவர் வாட்ஸ்அப் குரூப் தாங்க நடத்துகிறாரு. வாட்ஸ்அப் குரூப் நடத்திருக்கீங்களா நீங்கள்? அது ஒவ்வொருத்தராக போவாங்க, நாம நிற்குவோம், எல்லாம் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் உங்களுக்கு பிடிக்கல, அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கலைக்கணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க. அது பைத்தியக்காரத்தனம். அவங்க வெளியே போனால் இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக அட்மின் ஆகிடுவான். கரெக்டாக கலைக்கணும்னா அவங்க இருந்துக்குன்னு ஒவ்வொருத்தரையாக வெளியே அனுப்பணும். கடைசியாக கடையை சாத்திட்டு வரணும் வெளியே. இப்போ ஓபிஎஸ் அந்த வேலை தான் பண்ணுகிறாரு. கடையை சாத்திட்டு திமுகவுக்கு போயிடுவாரா, அதிமுகவுக்கு வந்துடுவீங்களா? நாளைக்கு தெரியும்.
அவர் பேசிட்டு தான் இருக்கார். இந்த சைடு எடப்பாடி சைடில் தான் ஏதோ பிரச்சனை போல். ஓகே. அதனால் அது அப்போது என்டிஏல டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வரணுன்றதில் அமித்ஷா உறுதியாக இருந்தார். அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை இந்த டீம் ஒரு பக்கம் இவர்களை மீண்டும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதில் தான் இந்த வார்த்தை விடுறதெல்லாம், அவர் முதலாளியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர மாட்டேன், முதலாளியை மாற்று அப்படின்றது, தூக்க மாட்டிக்குவேன், அப்படி இப்படி துரோகின்னு. இவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, தாவேகா ஓரளவு பெருசாக ஸ்ட்ராங் ஆகும், நம்ம எல்லாம் தாவேகாவோட போய் எதாவது பண்ணலாம் அப்படி இப்படி. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அங்கே 2 கண்ணு போகணும், துரோகி பழனிசாமி வரக்கூடாது, இப்படி தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அவங்க அதுக்கு தயாராக இல்லை. அவர்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. நீங்கள் 30 நாள் மௌன புரட்சி பண்ணியிருந்தார்ல விஜய் வீட்டுக்குள்ளே உட்காந்து, அப்போ அவர் தானே போய் பிஜேபி தானே பேசுகிறாரு. பிஜேபியை பாசிஸ்ட்ன்றாரு, அதிமுகவை திட்டவே இல்லை. ஆனால் அந்த பாசிஸ்டர்களோட தானே அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் எல்லாம் பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் நாங்கள் போயிருக்கிறாரு. அங்கே லாக் ஆகிட்ட மாதிரி கூட நீங்கள் இங்கிலீஷ் ஊடகங்களே சொல்லுது. ஆமாம், எல்லா இங்கிலீஷ் ஊடகங்களும் லேட்டாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் சொல்கிறதுனால நம்ம நம்புவோம். நம்ம தமிழில் வந்து சீக்கிரம் சொல்லிடுவோம். பிஜேபி கூட அப்போ அவங்க பேச்சு நம்ம கூட்டணிக்கு வரலான்றப்போ ஒத்துக்கிறாரு. ஆனால் எனக்கு இந்த சங்கடம்லாம் இருக்குன்றாரு. அந்த சங்கடம்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது தான் சிபிஐ விசாரணை கேட்குறாரு, பண்ணி கொடுக்குறாங்க. சிபிஐ விசாரணை வருது. அதற்கு பிறகு ஓடி ஒளிந்தவர்கள்லாம் வந்த உடனே புதுசாக 36%, 38% முதல்வர் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது. அதில் இவர் ஜானு, நீங்கள் பிரபஞ்சத்தின் பிள்ளை, அதுக்கு டெமிகாடா உங்கள் முதல்வர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் டெமிகாடு பிரதமர் ட்ரை பண்ணலாமா? இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா குழப்ப மனநிலை. அவர் 0. அவர் பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறதுல அவர் 0. பொலிட்டிக்கல்னு இல்லை, வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுலையே விஜய் 0%. அப்போ அவர் மறுபடியும் நம்ம தனியாக நிற்கலாம்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அப்போ பாஜகவுக்கு கோபம் வருமா வராது? இவ்வளோ தூரம் பேசிட்டு இவ்வளோ பண்ணேன் சரி. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஒன்ஸு வந்துட்டேன், இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. டிடிவி இவங்கள்ட்ட பேசுகிறாங்க, சாம பேதம் தானம் தண்டம். நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, அவ்வளோதான் தண்டம். லாஸ்ட்டில் வேறு வழி இல்லாமல் டிடிவி அங்கேயும் தாவேக்காவும் கண்டுக்கவே இல்லை இவரை, தெரியும்ல. அப்போ இங்கேருந்து போய் மாபெரும் தலைவர் அவர் பனையூருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக அவர் பனையூர் தலைவர் ஓபி சொல்கிறீங்களா? இல்லை ஏங்க, இன்னொரு மாபெரும் தலைவர் அதிமுக இருந்து போனார், 50 ஆண்டு கால மாபெரும் தலைவர் செங்கோட்டையன். அவரே இதுக்கு தானே பாடுபட்டார். அவரு இப்போ என்ன தெரியுமா சொல்லுங்கடா, டே ஒன்னா இருங்கடான்னு சொன்னேன், என்ன தனியாக விட்டு நீங்களாம் ஒன்னாயிட்டீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஓபிஎஸும் போயிட்டாருன்னா அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தனிமரமாக புசிக்கிட்ட மாட்டு முழிக்கிறேன்டா. பனையூருக்கு போனால் வாசலுக்கு போனோடனே ஃபோன் வருது, நீங்கள் கிளம்பி அண்ணன் புஷி இதில் பனையூரில் இருக்கிறீங்க, ஆமாம் தலைவரை பார்க்கலான்னு வந்தேன். அண்ணன் நீங்கள் அப்படிலாம் வரக்கூடாதுண்ணே, ஃபோன் பண்ணால் மட்டும் வாங்கினேன். இப்படியா பண்ணுற தலைவர், நான் வீட்லேயே பார்க்குறேன் அப்படின்ட்டு வண்டியை திருப்பிட்டா, பட்டினப்பாக்கம் போவோம், தலைவர் அங்கே இருப்பான் அப்படின்னு போனால் பட்டினப்பாக்கத்தில் இறங்கி நின்னோன்னா ஃபோனு, அண்ணன் புஷி பேசுகிறேன்னா பட்டினப்பாக்கம் வந்துக்கிறீங்க போல். யோ எங்கே போனால் அண்ணன் உங்களுக்கு நாங்கள் ட்ராக் வச்சுக்கிறோண்ணா, ஜிபிஎஸ் ட்ராக் வச்சுக்கிறோம், கேமரா இருக்குது. ஆமாம், எங்கே போனால் தரேண்ணா, ஏன்னா அந்த வேலை பண்ணுற, நான் தான் சொன்னேன்ல நீ அமைதியாக இருந்தா, இந்த கட்சியே அமைதி கட்சி, நீ ஏன் நான் வேலை செய்யணும்னு துடிக்கிற, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. தலைவரோட 1 to 1 பேசும்போது உன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாப்புல. அவர் கூப்பிட்டாருன்னா வா, கூப்பிடவே மாட்டேங்கிறாரு, அப்போ ஜாலியாக இரு. கோபிச்செட்டிப்பாளையத்து எல்லையே அவர் தாண்டல. ஆமாம், உனக்கு தான் 5-4 தகுதி கொடுத்துக்குறோம்ல. ஆமாம், அவங்க யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. எடுப்பாங்க, நான் சொன்னால் தான் எடுப்பாங்க. இவர் ஃபோன் பண்ணிடுறாராம் ஒரு மாவட்டத்துக்கு, இந்த ஈரோடு கூட்டம் முடிஞ்சோன்னே. அப்புறம் வழக்கமாக தானே கட்சிகள் அவர் அப்படியே மாவட்டம் அவன் பார்த்துக்கிறான். ஐயோ இவரா பயங்கரமான ஃபோனை ஃபுல் ரிங் போகிற வரைக்கும் கம்முன்னு இருந்துக்கிறான். அப்புறமா முடிச்சோடனே உசிக்கு போட்டுக்கிறான். ஆனால் என்னன்னா கட்சி விரோத நடவடிக்கையில் செங்கோட்டையன் ஈடுபடுகிறார், என்ன பண்ணாம்பா எனக்கு ஃபோன் பண்ணுறாருண்ணா. அப்படியா வை, இந்த பேசிட்டு வரேன். அண்ணன் மாவட்ட செயலர் கூப்பிட்டீங்களா? ஆமாம், அந்த மாதிரி விஷயம் என்னன்னு கேட்டேன். அப்படிலாம் கூப்பிடாச்சு, வளர்ச்சி பண்ணிச்சு. ஆமாம், இப்போ அவர் உங்கள்கிட்ட இப்போ ஃபோன் வருவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் லேட்டா நான் தான் இங்கே அப்படின்னு. அதுக்கு பிறகு அவன் வரவே இல்லை. இவர் பார்த்தாரு, என்னடா இது இப்படி இது கட்சி. சரி என்ன செய்யலாம், புஷிக்கு ஃபோன் போடுறாரு. சொல்லுங்கள் தலைவரை, இப்போ தான் உங்களை பற்றி நானும் தலைவரும் 1 to 1 பேசியிருந்தோம், பயங்கரமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இல்லை இந்த 28 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, அதுக்கு வந்து கூட்டம் நான் தானே தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஆமாம், அந்த கூட்டம் கூட்டலான்னு இருக்கிறேன், அதுக்கு சர்க்குலர் கொடுக்கணும் தலைவரே. அது வேணாம், அந்த 28 நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அங்கங்கே போட்டு வச்சுக்கிறோம். நான் சொல்கிறேன், தலைவர் சொல்லுவார், அப்போ கூட்டினா போதும், நீங்கள் சும்மா இருங்க. என்னதான் பண்ணுறது?
நொந்து இப்படி நூலாயிட்டாங்க. மாவட்டங்கள் பல இடங்கள்லையுமே அவருக்கு கிடைத்த அந்த அறுவடை அவர் செய்யலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? வாக்கு அறுவடை யார்? விஜய் அவர்கள் தாவேக்கா. ஏங்க ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியம், இப்போ நண்பர் நேற்று சொன்னார் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு தெரிந்தவர்கள் ஒரு 12 வார்டில் 11 சுயேட்சைகள் ஜெயிச்சிருக்காங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஆமாம், ஜெயிச்சு ஒரு மாதிரி ஊராட்சியாகவே அதை மாடல் ஊராட்சியாக மாற்றி நடத்தி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, இளைஞர்களுடைய முகமாக தாவேக்கா இருக்கிறது, நாம் ஏன் அதில் இணையக்கூடாது அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் சிரிச்சிருக்காப்புல, இவருக்கு நிலவரம் தெரியும். 2 நாள் பொறுத்து ஃபோன் பண்ணி சேர்ந்துட்டாங்கன்னு இருக்காது. சேர்ந்துட்டிங்களா? ஆமாம். சரி உங்கள் தலையில் யாரும் மாற்ற முடியலன்னு நினச்சிட்டு விட்டுக்கிறாப்புல. இதுக்கு பிறகு எஸ்பி வேலுமணிக்கிட்ட நெருக்கமாக இருக்க ஒருத்தர் அதே ஊராட்சி வார்டில் அவரும் சேர்ந்துட்டுக்கிறாப்புல. ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு வந்திருக்கு. உடனே இவர் அந்த ஊராட்சி இவர் ஒன்றிய செயலாளர்கிட்ட ஃபோனை போட்டுக்கிறாரு. ஃபோன் எடுக்கலை, வீட்டுக்கே போயிட்டார். எங்கெங்க வேலைக்கு போய்கிறாரு. எப்போ வருவார்? நைட்டு தான் வருவார். நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறார். அவர் என்னான்னுக்கிறார், இந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன் அவ்வளோதான். ஏன்னா அப்படிங்கிறாப்புல உண்டு. மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன், மாவட்டம் ஃபோனே எடுக்கலை. மாவட்டத்தையும் ஒன்றும் பண்ண முடியல. என்னடா கட்சி இது, நமக்கு இவ்வளோ பிரச்சனை, 10 நாளாக இப்படியே சுற்றி இருந்துக்கிறார். என்னடா ஒன்றிய செயலர் வேலைக்கு போகிறாரு, வராரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறார். லாஸ்ட்டில் மீண்டும் தாய் கழகத்துக்கு போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ மாவட்ட செயலர்கிட்ட ஏடிஎம்கில் சொன்னால் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வருவாங்க, இல்லை ஆளை விட்டு அனுப்புவாங்க, இல்லை ஃபோன் அனுப்புவாங்க, எதாவது நடக்கும். காது கொடுத்தாவது கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா அண்ணன் எஸ்பி வேலுமணிட்ட சொன்னால் கூப்பிட்டு டோஸ் விடுவார், அவரே களத்துக்கு வருவார். இங்கே யார்கிட்டங்க போகிறது, என்னங்க இது இப்படி இருக்குன்னு அந்த இவங்க சொன்னாங்கல்ல, அவங்களும் ஏடிஎம்கேக்கு போயிட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இன்றைக்கி அதுதான் நல்ல ஒரு இதுவாக மூவ்மெண்ட்டு போகுது. இவர்கள் என்ன ஒரு முகமே இல்லை இவங்களுக்குன்றாங்க. ஒரு மனுஷன் இருக்கான், அவனை மூஞ்சே இல்லைன்னா எப்படி? அந்த மாதிரி முகமே இல்லை. எப்படிங்க சொல்கிறீங்க? எங்கே யார் என்ன பண்ணுறது ஏது, கீழே எந்த அமைப்பும் இல்லை. இவர்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் கீழே இல்லை. அதுதான் நீ தமிழ்நாட்டில் நமக்கு அந்த மாதிரி பார்த்தா திமுக அதிமுக கட்சி ரீதியாக நமக்கு தேமுதிக கூட இருந்ததுங்க, இருந்தாங்க. இப்படி இருக்கிற இடத்துல இப்போ தஞ்சையில் ஒரத்தநாடு திரு வைத்தியலிங்கம் அவர்கள் தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே தாய் கழகத்தில் இணைந்திருக்கிற 7-8 பேர் அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்கிறதுனால இப்போ என்னுடைய கேள்வி எல்லாருமே பேசுகிறது வந்து இணைஞ்சிட்டாரு. ஓகே, இதே மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது பாரம்பரியமாக திமுகவில் இருக்கிறவர்களுக்கு நிலைமை தான் என்ன, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? தலைமைக்கு அவங்க வாரிசுகளுக்கு பணக்காரர்களுக்கு மாவட்ட செயலர் பிள்ளைக்கு மந்திரி பிள்ளைக்கு சாமரம் வீசியிருந்தீங்களா? அப்படியே வீச வேண்டியதான், வேற என்ன வேணும்? இப்போ அங்கே அதுவும் வந்து கட்சியிலேருந்து ஒரு திமுகவில் ஒரு அதிருப்தி, அங்கேருந்து கடைசி நேரத்தில் அதிருப்தி பட்டுக்கோ என்ன இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் பாரம்பரியன்றீங்களே, இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க தான் அங்கே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. இது நம்ம சேகர் பாபுலேருந்து ரகுபதியிலேருந்து ராஜகண்ணப்பன் செந்தில் பாலாஜி 8 பேர் இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் 8 பேர் மினிஸ்ட்ரியிலே இருக்காங்க. ஏவாவேலுலேருந்து சொல்லலாம். ஜெகத் ரட்சகன் தனியாக எம்பி, தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி, செல்வ கணபதி எம்பி, இந்த மாதிரி தனியாக ஒரு டீம் இருக்குது. அப்போது இவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? கட்சி குடும்ப கட்சி, அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அதனால் நம்மளால் முடிஞ்சதை எதாவது பண்ணிட்டு போகலான்னு. இன்னொன்று, இப்போ இவர் என்ன சொன்னார், தாய் கழகத்துக்கு போனேன். அண்ணா ஆரம்பித்த தாய் கழகம். அண்ணா ஆரம்பித்த தாய் கழகத்திலிருந்து தான் எம்ஜிஆரை விரட்டி அடித்தார்கள். அந்த தாய் கழகத்தை தான் தீய சக்தின்னு சொல்லி வீழ்த்தணும்னு எம்ஜிஆர் வாழ்நாள் பூரா அதிமுகவை உருவாக்கி வீழ்த்தினார். எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஜெயிக்க முடியல. ஜெயலலிதா அந்த பணியை தொடர்ந்தாங்க. அவங்களும் தீய சக்தின்னு தீவிரமாக கொண்டு போய் எம்ஜிஆரை விட அதிகமான வெற்றிகளை அவங்க குவிச்சாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி அதை தொடர்கிறார். இங்கே எங்கே தாய் கழகம் வந்து? அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாத்துலேயும் அமைச்சராக இருந்துக்கிட்டு 50 தலைவர்களில் ஒரு ஆளாக இருந்துக்கின்னு இப்போ போயிட்டு புதுசாக உருட்டுனா என்ன கதை இது? எடப்பாடி தொடர்கிறார்ன்ற வார்த்தையை சொன்னீங்க. ஆனால் அவர் எங்கே அவர்கள் வந்து ஒற்றுமையின்மை, அவர் தான் அதுக்கு காரணம், ஏற்றுக்கொள்ளவில்லை, தோல்விகளை தான் சந்திக்கிறார். 10 தோல்வி பழனிசாமின்னு டிடிவி கூட சொன்னார். தோல்வியில் சந்திக்கிறாருன்னா நீங்கள் போய் ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ண வேண்டியதுதானே? தோல்வியில் சந்தா விட்டு ஓடிடுவீங்களா? தோல்விகளை சந்திக்கிறார். நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய முகமாக, அந்த அதிமுக ஒரு கட்சி, அதனுடைய தலைவரை அது தேர்ந்தெடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் கைகாட்டின ஜெயலலிதா இருந்தாலும் எம்ஜிஆர் நேரடியாக ஜெயலலிதான்னு சொல்லலை. இன்னும் கேட்டால் எம்ஜிஆருடைய கடைசி காலங்களில் 7ஆம் பொருத்தமாக இருந்தது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும். மூத்த தலைவர்கள் பலர் இருந்தார்கள். ஒரு குரூப்பாகவே தனியாக போயிட்டாங்க. 89 எம்எல்ஏ ஒரு பக்கம், ஜெயலலிதா பக்கம் கொஞ்சோண்டு எம்எல்ஏ.
காங்கிரஸுடைய ஆதரவை கேட்குறாங்க ஜானகி அம்மா. அன்றைக்கி கொடுத்துருந்தா அதிமுக ஆட்சி தொடர்ந்துருக்கும், ஜெயலலிதாவுக்கு சிக்கலாக இருக்கும். அன்றைக்கி ராஜீவ்காந்தி ஜெயலலிதா சைடு ஃபேவராக இருந்ததுனால தர முடியாதுட்டார், ஆட்சி கவுந்துச்சு. ஆட்சி மறுபடியும் தேர்தல் வரும்பொழுது 2 அணியாக நிற்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் ஜெயலலிதா கூட இருக்காங்க. திருநாவுக்கரசர், உக்கம் சந்து, சேலம் கண்ணா, கேகேஎஸ்ஆர், இப்படி இந்த சைடு ஃபுல்லாக சீனியர்ஸு. அப்போது நீங்கள் ஜெயலலிதா 27 சீட்டு ஜெயிக்கிறாங்க அவ்வளோ பெரிய அலையில். அதற்கு பிறகு ஜானகி அம்மா முடிவு பண்ணுறாங்க, கட்சினா நமக்கு பிறகு கட்சி நிற்கணும். அப்போ கட்சி அதற்கான தலைவரை ஆப்டான ஒரு லீடர்னால் இவங்க தான், அவங்கள தேர்ந்தெடுத்துருக்குன்னு ஒதுக்கிட்டு போகிறாங்க. அது கரெக்டுன்றதை அடுத்து வந்த 38 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயலலிதா நிரூபித்து காமிச்சிட்டு போனாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி வராரு, எங்கேயோ இருந்து வராரு. நான்லாம் கிண்டல் அடித்தேன். எப்படின்னா, இவங்க கூவத்தூரில் தேர்ந்தெடுத்த பிறகு இங்கே கொஞ்சம் பேர் எங்கள் எடப்பாடி எங்கள் படம்னா அந்த ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று இருந்தது. இல்லை எடப்பாடி எங்கன்னு காட்டுறான்னு, காட்டு, அது எங்கள் தலைவர் எடப்பாடி, சொல்கிறல்ல காட்டு, எடப்பாடி எங்கன்னு காட்டு. இது முதலமைச்சர் ஆன உடனே நடக்குது. குரூப்பில் எங்கேயாவது மூலையில் இருப்பல் எங்கேயாவது காமி காட்ட தெரியல. ஆனால் இன்றைக்கி அப்போ தன்னை வளர்த்துக்கிட்டாரு. எடப்பாடி இடத்துல செங்கோட்டையனை வச்சு யோசிங்க. முதல்ல அடையாக கவுந்து போய் கட்சி ஒரு வழியாக போயிருக்கும். இவர் பேட்டிக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பேட்டி முடிச்சு போயிட்டுருப்பானுங்க. ஓபிஎஸ்ஸை வச்சுருந்தீங்கன்னா பாஜகவுக்கு கொண்டு போய் விற்றுருப்பார், இல்லைன்னா திமுக கொண்டு போய் அடகு வச்சுருப்பார். அப்போது அடிப்படை அதிமுகவுடைய அடிப்படையே என்னென்னா திமுக எதிர்ப்பு தான். ஒரே இது திமுக எதிர்ப்பு தான். அதுவும் ஜெயலலிதா டைம்லலாம் கொடூரமாக இருந்தது. இன்சியலே ஒருத்தர் நீக்கிட்டார், ஒருத்தர் லைட்டாக சம்மந்தம் பண்ணார், தூரத்து சம்மந்தம் பண்ணார், கட்சியில் அவர் அப்படியே ஓரம் கட்டினாங்க. இந்த மாதிரி 1-2 உதாரணம் எவ்வளோ சொல்ல முடியும். அந்த மாதிரி திமுகனா எதிர்ப்புன்றது தான் கட்சி வளர்ந்தது, கட்சி வளர்க்கப்பட்டது. அதில் எடப்பாடி உறுதியாக இருக்கார். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, ஓபிஎஸ் போயிட்டு அங்கே சட்டசபையில் ஆதரித்து பேசியிருந்தீங்க, கூட போய் பார்க்குறீங்க, கை குலுக்குறீங்க, அரசியல் நிரந்தர எதிரியில் பகைவர்கள் இல்லைன்றீங்க. இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்ல முடியுமா? அப்போ இந்த மாதிரி அந்த அதிமுகவுடைய இதுக்கு முரணாக தானே இவங்கெல்லாம் செயல்பட்டாங்க. இன்னொன்று 10 தோல்வி பழனிசாமின்றாங்க. இந்த முடிவு வரப்போது பாருங்கள், இந்த எலெக்ஷன் பாருங்கள். சரி, இப்போ இந்த தேர்தல், இப்போ இந்த காலையில் ஒரு ட்வீட் மெசேஜ் எப்பயுமே நீங்கள் நல்லா பிரேக்கிங்னு சொல்லுவீங்க. இப்போ நான் வரிசையாக கட்சி பேர் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ட்வீட் மெசேஜாகவே சொல்லுங்கள். பாமக ராமதாஸ் அணி என்னவாகும்? குழப்பத்தில் திமுக கூட போவோம். திமுகவில் தான் குழப்பத்தில் இருக்காங்க, திமுக கிட்ட போவாங்க. அந்நியார் தேமுதிக எங்களை கூப்பிடவே இல்லை நான் அப்படின்னு நிலைமையில் இருக்காங்க. முதல்வர் பாஷையில் சொல்லணும்னா பூனை மேல் மதில், வழக்கமாக சொல்லணும்னா மதில் மேல் பூனை. அது எந்த சைடு போவோம்னு தெரியாது. ஆனால் இப்போ பியூஷ் கோயல் காலிலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. அநேகமாக நாளை மேடை ஏறலாம். அதே போல் காளியம்மாள் அவர்களுடைய நிலைமை, வாழ்க்கை பூரா போராட்டம், கூட இருக்கிறவங்கள காட்டி கொடுத்தது. இப்போ ஒழுங்காக ஏடிஎம்கள் நேற்று சேர வேண்டியது. எனக்கு இந்த தொகுதி வேணும் இது வேணும்னு இப்போ ஆரம்பத்தில் டிமாண்ட் வச்சோன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதிமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் தான் இது திருப்பி கேட்டாலும் ஓபிஎஸ் 2 செய்திகளும் போகுது. திமுகவோட போகிற மாதிரியும் மறுபடியும் என்டிஎல்னா ஒரு தினகரனோட அமமுகவில் அவர் இருப்பார், அதை நீங்கள் டீல் பண்ணிக்கிங்க அப்படின்னு வருது. உங்களுடைய கருத்து? ஓபிஎஸ் ஆரம்பத்தில் இருந்தே அவர் குழப்பத்தினுடைய உச்சம். 3 பேர் இந்த பீரியடில் குழப்பத் தலைவர்கள். குழப்பத்துக்கே உச்சத்துக்கு பேர் போனவர் யாருன்னா வைகோ. 2011 ஜெயலலிதா 12 சீட்டு தரேன்னாங்க, இவர் 14 கேட்டார். நைட்டு ஃபுல்லாக தண்ணி குச்சி பொதுக்குழு கூட்டம் நடத்தினார். நாங்கள் இங்கேயும் அல்லாடினுக்கிறோம், முடிவை சொல்லி தொலையான்னு. இப்படியே போச்சு. வெறுத்து போய் வீட்டுக்கே போயிட்டேன் நான். அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கு இது வராது, மெயில் தான். மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், தேர்தல் புறக்கணிப்புன்னு போட்டு வச்சுக்கிறார். 12 சீட்டு 2 சீட்டு கம்மியாகுதுன்னு தேர்தலையே அவனை புறக்கணிப்பான் அவன் தலைவர். 2011 நீங்கள் அந்த இதில் நின்றுந்தீங்கன்னா 11 பேரும் ஜெயிச்சிருக்கலாம். 5 வருஷம் ஒருத்தன் எது காத்துக்கிட்டு கட்சியில் வேலை செய்கிறான். ஏதோ ஒரு இது வரும், எம்எல்ஏ சீட்டு வரும், நிற்கலாம். அடுத்து உள்ளாட்சி வரும்போது மற்றவங்க நிற்கலாம். அதுதான் இந்த வேலையை பண்ண பெரிய குழப்பமான தலைவர் அவர். சேம் அதே பாலிசி தான். பையன் முறுக்கின்னு போகிறான், பையன் முறுக்கிட்டு போகல, நம்ம தான் முறுக்கிறோம், பையனே கட்சி விட்டு நிற்கிறோம். அப்போ பையன் கம்முன்னு தாங்கிறாப்புல, திட்டல எதுவும் பண்ணல. நம்மளாம் கட்சி விட்டு நிற்கினாலும் நடைமுறை பையன்கிட்ட தான் கட்சி இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படியே இப்போ என்ன சொல்லிட்டேன்னு அவன் கோச்சிக்கிறான், அப்படி இப்படின்ட்டு இது பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் ஈகோவுடைய உச்சத்தில் போகிறாரு ராமதாஸ். இன்றைக்கி அவருடைய நிலைமை என்னென்னா, இன்றைக்கி கம்முன்னு இருந்தால் பாமக அன்புமணிதுன்னு அங்கீகரித்த மாதிரி ஆகிடும். இல்லை இன்னொரு கட்சி தொடங்கி பாமக ராமதாஸ் பிரிவினை ஆரம்பித்தா பாமக அன்புமணிட்ட இருக்குதுன்னு இவரே அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆகிடும்.
இல்லை நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், திமுக கூட்டணி இதான் உண்மையான பாமக தொண்டன் ஓட்டு போடுவான்னு நான் அறிக்கை விட்றேன், என் ஆளுங்க 5 பேரை ஏதாவது ஒரு சின்னத்தில் நிற்க வைங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் இதுதான் பாமகன்னு இவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். இப்படி எப்படி போனாலும் அவர் ஒரு திருமாவளவனோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இருக்கார், பையன் கூட போகிற அளவுக்கு அவருக்கு இது இல்லை. அதனால் அவர் இது ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு கேள்வி என்னென்னா, ஒருவேளை அவர் மருத்துவர் ராமதாஸ் திமுக அணிக்கு வரும்பொழுது திருமாவளவனுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு தள்ளிக்க வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் தள்ளினேன், இன்னும் தள்ளினேன், எங்க கேடர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளினேன். ஒத்துக்க மாட்டீங்களா? யாருன்னா அவர் அண்ணன் எந்த கேடர்ஸ்? ஆளூர் சானவாசா? அதுல இருந்து அண்ணா நான் எனக்கு ஓகேண்ணா, எனக்கு ஓகே, அதெல்லாம் மேட்ரு இல்லை. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ராமதாஸ் காதில் இதில் விழுந்துற போகுது, ஐயாவே இப்போ பாமக கிடையாது, ஐயா மட்டும் வராரு, நம்ம வந்து ஐயா வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறோம், அந்த ஓட்டு வந்து பாமக ஓட்டில் ஒரு குழப்பம் வரும். அதுதான் அருள் சொல்கிறாரு, பெறாத பிள்ளை. ஆமாம், அப்போ தானே இவர் சேர்த்துவார். திருமாவளவன் பாவம் இல்லை, அவர் பாவப்பட்ட ஜென்மம், பாவம். அவரை போய் ஜாதி தலைவர்னு டாப்ல ஆராசா வாய் தவறி சொல்லிட்டாரு, சொல்லி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். அடுத்து அவரை ஜாதி தலைவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தானே அப்படியா சொன்னார். அப்புறம் ஏன் திட்டுறாங்க? அது ட்ரோலிங் மெட்டீரியல் பண்ணுறாங்க. அதனால் திருமாவளவன் வந்து இப்போ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர். ஆனால் அரசியல் ரீதியாக பாமக நான் தான் அப்படி இப்படின்லாம் இவர் பேசும்பொழுது கீழே போகும்பொழுது கொஞ்சம் பிரச்சனையாகும். இப்போ நான் வர்ற மேட்ருக்கு குழப்பத் தலைவர்கள் 1, குழப்பத் தலைவர் 2 விஜய் இங்கே போகலாம், அந்த பட்டத்தை அவர் பெறுகிறார். ஆமாம், அவர் தான் டாப் மோஸ்ட், ஏன்னா அதிக பர்சன்டேஜ் வச்சுட்டு குழப்பத் தலைவர். 3rd வந்து ஓபிஎஸ், இங்கே போகலாமா, அங்கே வரலாம், இப்படி போகலாமா, அப்படி போகலாமா. அதனால் நாளைக்கு இந்த குழப்பத்துக்கு எல்லாம் மண்டையில் அடிச்சு, இந்த ஒரு படத்தில் ரஜினி பண்ணுவாப்புல வடிவேலுக்கு, டங்குன்னு மண்டையில் அடிச்சு முடி இழுத்து விட்டோன்னே அப்படின்னா, அந்த மாதிரி மேலே இந்த அமித்ஷா டங்குன்னு தட்டி முடி இழுத்து விட்டோன்னே அண்ணன் எடப்பாடியார்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரி சில டிக்கெட்டுங்க மேலே ஏறும். இப்போ வரைக்கும் தாவேகா சொன்னல அந்த குழப்பத்திலேயே தான் இருக்காங்க. விசில் சின்னம் கிடைச்சாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவர்கள் இதில் சேர்க்கலாம் இல்லை, அவர் தொடர்ந்து அவர் வந்து விளையாட்டு சின்ன இளைஞர்களை கவர்ற மாதிரி இந்த விசில் சின்னம் ஒரு விசில் ப்ளோயர் அப்படின்னு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா விசில் ப்ளோயர், ஆமாம், என்ன ப்ளோ பண்ணாங்க, அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவார். என்ன ப்ளோ பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். உனக்கே நீ சண்டை போட மாட்டேங்கிற, ஏப்பா தேட்டர் படம்ன்ற ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான் மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது ஜனநாயகன் வர விடாமன்னு. ஒரு அறிக்கை யார்ட்டையாவது உங்கள்கிட்ட இருந்து, உங்கள் கும்பல்கிட்ட இருந்து? நீங்கள் கூட இப்போ நான் தொடர்ச்சியாக கவனிக்கிறேன், அதிகமாக நீங்கள் சொல்ல ஜனநாயகன் திரைப்படத்தில் என்ன நடக்குது? ஜனநாயகன் திரைப்படம் ரொம்ப சாதாரணமாக முடிக்க வேண்டிய விஷயம், சிக்கலாக்கிக்கிட்டது இவங்க தான். விஜய் டீமே சொல்கிறேன், விஜய் டீம்னு இல்லை, அந்த படக்குழு. இதில் கோர்ட்டுக்கு போனது தவறுன்னு சொல்லி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல 0%ன்னு, அவர் எதுலேயுமே பொறுப்பெடுத்துக்க மாட்டார். நான் நடிச்சிட்டேன், படம் காசு வாங்கிட்டேன், வந்துட்டேன். இவங்களா உருட்டுறது, கடைசி படம் அந்த படம் வந்து அப்படி இப்படி நல்லா போகிற வரைக்கும் விஜய் அதில் கலந்துக்குவார். கடைசி படம் அதுன்னு பிரச்சனைன்னு வந்தால், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவம் இருக்குல்ல, 33 வருஷம் அனுபவம், பல படங்கள் இந்த மாதிரி சென்சாரில் மாட்டியிருக்கு. அப்போது விஜய் இப்போ எம்ஜிஆர் வந்து அவரே தான் தனியாக சந்தித்தார் இந்த பிரச்சனையெல்லாம். உலகம் சுற்றுவாலிபன் சொந்த படம், ஏகப்பட்ட பிரச்சனை, டப்பிங் பிரச்சனை, மும்பையில் போய் பண்ணிட்டு வர்றாரு, தியேட்டர் கிடைக்கிறது பிரச்சனை, பேனர் போஸ்டர் தான் அப்போவுமே, வேறு எதுவுமே கிடையாது. பேனர் வைக்கவும் முடியாது, போஸ்டர் ஓட்டவும் முடியாது, ஸ்டிக்கர் பண்ணுறாரு. அப்போ ஸ்டிக்கர் அது வந்து ஃபஸ்ட் டைமு அந்த கான்செப்டை கொண்டு வராரு. நடிகர் பாண்டு தான் கொண்டு வராரு, ஃபஸ்ட் டைம் அந்த கான்செப்ட் வருது. அப்போ எப்படி யோசிக்கிறாரு, ஞாயிற்று நாளைக்கு தியேட்டர் தந்தால் கொளுத்திடுவோன்றாங்க, பிளாங்க் செக் கொடுக்குறாரு, கொளுத்துனா அந்த எவ்வளோ எடுத்துக்கோ, இப்போ ஓகேவா, ஓகே நல்லா கொளுத்துட்டேன் தலைவரை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ அந்த மாதிரி எம்ஜிஆர் முனைப்படுகிறாரு. படம் எப்படிப்பட்ட படம்? படத்தில் கதை, தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று, ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் ஒரு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும், நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும், அண்ணன் போற்றும் தம்பி, இப்படியே. அப்போது எல்லா விஷயத்துலையுமே அவர் இனி என்ன பண்ணுவேன், போதம் பந்து வித்துட்டு 10 பேர் அடிக்கிற மாதிரி படம் இருக்கும். இந்த கேசரி படத்தை தானே எடுத்துக்கிறாங்க, 2 கார் பறக்கும், 50 பேர் இவர் ஒரு ஆளே அடிப்பார், துப்பாக்கி வச்சு டும் சுடுவார், வேற என்ன நடக்கும்? அப்போ இல்லை, அது ஒரு என்டர்டைன் மூவி, என்டர்டைன்மெண்ட்டை வச்சு நீங்கள் எப்படி பொலிட்டிக்கல்ன்ற நான் சொல்ல ஒரு புரியுதா வந்து அவங்க இந்த நேரத்தில் இப்போது கரூர் விஷயத்தில் நான் முன்னே அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்ல வந்தேன். கரூர் விஷயத்தில் அவர் வந்து ஒரு சாட்சியாளராக போகிறார், ஆனால் இன்றைக்கி ஆங்கில ஊடகங்கள் அப்படி சொல்ல, அந்த விஷயத்தில் அவரை பிளாக் பண்ண முடியாதுன்னு திரைப்படத்தை வச்சு ஒரு பிஜேபி கூட்டணி யார் சொன்னா துடிக்கிறார்? யார் சொன்னா? நான் அதுக்கு பின்னாடி வரேன். நீங்கள் ஒரு படம்
அரசியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துது கடைசி படம் அப்படின்னீங்கன்னா அந்த படம் வந்து பொதுமக்கள் மத்தியில் தான் தாக்கத்தை ஏற்படும். இவன் தான் கல்ட்டு தானே, இவன் என்ன கொடுத்தாலும் பார்ப்பான், அது பிரச்சனை இல்லை. அவன் வரும்போது பார்ப்பான், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பான், 1500 கொடுத்து பார்ப்பான், அதெல்லாம் வேறு விஷயம். இந்த படம் இவர் அரசியல் வாழ்க்கையில் என்ன மாறுதலை ஏற்படுத்தும் பொதுமக்கள் மத்தியில்னா ஒன்றுமே இருக்காது. இன்னொன்று, பராசக்திக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பராசக்தி டீமு ப்ளஸ் டிஎம்கே டீமு வச்சு செய்யும், செம்மற்றால் ஆக்கி விட்ருவாங்க படத்தை. அது ஒரு பார்ட்டு வச்சுக்கோங்க. இவர் பராசக்தியும் இந்த படத்தையும் நான் ஏன் விஜய் இதுக்கெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இவருக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு என்ன பண்ணிடணும், ஏன்பா அரசியல் வந்துட்டேன், பாசிசம்னு சொல்லிட்டேன், இவங்களே எதிர்க்கிறேன், இந்த படம் என்னுடைய கடைசி படம், அப்போ இந்த படத்தில் வந்து பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் அதை இதில் கூட பேசினாராமே, மலேசியாவில் பேசினாராம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 60 நாளைக்கு முன்னாடியே படத்தை சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்கணும். அப்போ நீ என்ன டக்கர் அடிச்சு பிரச்சனை பண்ணாலும், என்ன அடித்தாலும் கம்முன்னு போனோம். அப்படி ரைட்டுங்க, என்ன பண்ணணும், ரிவைஸ் கமிட்டி போடுறேன், போடுங்க, கட் பண்ணணுமா, சரி பார்த்துக்கலாம், பார்த்து படத்தை வெளியே கொண்டு வர வேலையை பண்ணணும். பண்ணலை, என்ன பண்ணுறாங்க, தட்கலில் அனுப்புகிறாங்க, வழக்கமாக எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அப்போ கூட சொல்கிறேன், 2 படத்தையும் ஒன்றா தான் பார்க்குறாங்க, ஒரு நாள் கேப்பில் பார்க்குறாங்க. 2 படத்துக்குமே சொல்கிறாங்க பிரச்சனை இருக்குது, காட்சிகளை கட் பண்ணணும், ரிவைஸ் கமிட்டி போடணும், பார்த்துட்டு நாங்கள் கட் பண்ண சொல்லுன்றாங்க. அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் பண்ணுங்கள், என்ன கட் பண்ணணுமோ, தீ பரவட்டும், சரி நீதி பரவட்டும், ரைட்டு அதெல்லாம் ஓகே, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ரிவைஸ் கமிட்டி போடணுன்னு சொன்ன உடனே கோர்ட்டுக்கு போகிறீங்க. அப்படி கோர்ட்டுக்கு போகும்போது துஷார் மெத்தர் வராரு, அப்போ நம்ம அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. வரதான் செய்வாங்க, சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே வருவார்ல. நீங்கள் எடுத்துக்கணும்னா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆமாம், அரசியல் தான் பண்ணுவாங்க, நான் தான் சொல்கிறேன். முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அது முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எல்முருகனை பார்த்து பேசுங்க, விஜய் பார்த்து பேசுங்க, மருத்துவர் எல்முருகன். அப்படி பேசுறது தான் இப்போ பிளானேவா? அப்படி தான் வரும். நீங்கள் கடைசி படம்னா நீங்கள் 60 நாள் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த என்ன தான் துஷார் மேத்தா வந்தால் யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற, நீங்கள் படத்தை சக்ஸஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் அந்த வேலையை பண்ணலையன்றேன். நீங்கள் ஏன்னா நீங்கள் முயற்சி எடுக்கவே இல்லை, நீங்கள் வாட்டில் துட்டு வாங்கிட்டோம், முடிச்சிட்டோம், போயின்னு இருக்கீங்க. அப்புறம் என்னப்பா பண்ணோம், மலேசியாவில் வந்து டான்ஸ் ஆடினோம் சார், ரைட்டு ஆடிட்டு போகிறேன், அவ்வளோதான், ஜாலியாக போயிட்டார். இங்கே படம் இவங்களே போய் கோர்ட்டுக்கு போய் இவங்களே தலைமையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அப்போ துஷார் மேத்தா வருவார், எல்லாம் தான் வருவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் வேலை பார்த்துன்னுக்குறோம், அதுக்குள்ளேயும் சர்டிஃபிகேட் கொடுன்றாங்க. எங்கள் வேலைங்க இது, நாங்கள் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வழக்கு வந்து என்ன பண்ணுறது, ரைட்டு. இவங்க தீர்ப்பு எதிராக வந்தாலும் பெஞ்சுக்கு போயிட்டாங்க. பெஞ்சு அவர்னா கேட்குறேன், என்னங்க பிரச்சனை, சர்டிஃபிகேட் தரமாட்டேங்கிறாங்க. ஏன்பா தரமாட்டேங்கிறீங்க சார், படம் பார்த்துன்னுக்குறோம், சில காட்சிகள்லாம் தான் இருக்குது. அப்புறம் என்னப்பா, படம் பார்த்துன்னுக்குறாங்க, சில காட்சிகள்லாம் பிரச்சனை ஆகுது. எங்களுக்கு 9ஆம் தேதி நாங்கள் டேட்லாம் கொடுத்துட்டோம், 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். அது ஓம் பிரச்சனையா, 500 கோடி 5 கோடி, அது ஓம் பிரச்சனையா, கோர்ட்டுன்னு அதுக்காக இருக்குது. 21ஆம் தேதி வா போயிட்டாரா, அதோட கம்னு இருந்துட்டு என்ன பண்ணோம், சென்சார் போட்டோம், மறுபடியும் பேசி சார் ரிவைஸ் கமிட்டி போடுங்க சார், 600 கோடி சார், கொஞ்சம் இது பண்ணுங்கள் சார் அப்படின்னு பேசி முருகன்ட்ட யார்கிட்டயா பேசி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து சார் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சார், பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏதாவது நடக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. எவன் ஐடியா கொடுத்தானே தெரியாது. ஒரு வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு தலையிடாது, என்னான்னு கேட்கும். சார் விசாரணையில் இருக்குது, அங்கே அங்கே தப்பாக வந்தால் இங்கே வா, இல்லைங்க நான் அதெல்லாம் வேலை கிடையாது போ அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்க, 20ஆம் தேதிக்குள்ளேயாவது பேசி கீசி சார் பண்ணிக்கலாம் சார், அஃபிடேவிட் போட்டு வழக்கை வாபஸ் வாங்கிக்கலாம் சார், முடிச்சிக்கலாம் சார், பண்ணல. அப்போது இது அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த வாரம் வரலாம், அடுத்த மாதம் கூட வரலாம். அப்போ இந்த வம்பை யார் தேடிக்கிட்டா, இதுதான் பிரச்சனை. அப்புறம் நீ அடுத்து வர்றேன் என்ன சொன்னீங்க, சிபிஐ விசாரணை இல்லை, விக்டிம் அவர் வந்து எவிடன்ஸ் தான், எவிடன்ஸு விசாரணைன்றது இந்த சம்பவம் நடந்த சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. எஃப்ஐஆர் இவருங்க மேலே தான் போட்டிருக்கு போலீஸு, கரெக்டாக? ஆமாம், ஆனந்த், ஆதவர்ஜுனா, மதியழகன் அண்ட் அதர்ஸ். அப்போது இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அந்த எஃப்ஐஆரை தான் சிபிஐ எடுத்துருக்குது. அதில் இவர் எங்கே எவிடன்ஸில் வராரு, இவர் சாட்சியாக தான் இவர் அழைச்சிருக்காரு. அது எப்படி அண்டு அதர்ஸுங்க? ஏங்க புஷி ஆனந்த், சிடிஆர் மற்றவங்க இருக்கும்போது அதோடைய கதாநாயகன் எப்படிங்க சாட்சி ஆவார்? அவர் வந்து பரப்புரை மேலாண்மை குழு பண்ணுது, அவர் கெஸ்ட்டாக வராரு. போலீஸ் போய் சொல்கிறாங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க, இங்கேயே பண்ணி அவங்களே தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு இவர் நன்றியும் வேறு சொல்கிறாருல்ல, அவங்க தான் இவங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்து இல்லை அங்கே தான் பண்ணுவேன்றப்போ போலீஸ் வழி கொடுத்து கூட்டு போகுது. அங்கே சொன்ன போலீஸ் தரப்பு தான் சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னோம் 500 மீட்டருக்கு அந்தாண்டே நடத்த சொன்னோம், கேட்கல. அப்போ கேட்கலன்ற இடத்துல முடிவு எடுக்கிற இடத்துல யார் இருக்கா, அதை சொல்லிட்டோம், யாருன்னா சொல்லிட்டோம், அதெல்லாம் வேணாப்பா
போலீஸ் சொல்லுது இங்கே பண்ணுவோன்னு விஜய் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இன்னொன்று சொல்கிறேன், விசாரணை நீளும். அந்த விசாரணையில் கவர்மெண்ட் சைடு தப்புனா பொறுப்பற்ற தன்மை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலன்னு சார்ஜ் தான் வரும் அவங்க மேலே, சஸ்பென்ஷனு சார்ஜ் தான் வரும் அந்த டிஸ்ட்ரிக்ஸ். ஆமாம், ஆஃபீஸர்ஸ் மேலே. ஆனால் இங்கே இந்த வேலையை நீ பண்ணன்னு அந்த வழக்கை போட்டு 2-3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். விஜய் A1 கூட சேர்க்கலாம். நாங்கள் விசாரித்ததில் கிடைச்ச அடிப்படையில் விஜய் மேலே தான் தப்பு இருக்குது. அவர் தான் வண்டியை போக சொன்னார். புஷியே சொல்லி தானே பண்ணியிருப்பேன். நான் இல்லை தலைவர்கிட்ட 1-to-1 பேசும்போது தலைவர் தான் சொன்னார் போலான்ட்டாருன்னு சொல்லி தானே பண்ணுவீங்க. அப்படியா? ரைட்டு. அப்போது சேர்க்கறதுக்கு அண்ட் அதர்ஸ்லாம் இவர் கொண்டு வந்துடலாம். சார்ஜ் ஷீட்டில் இவர் மேலேன்னு பண்ணலாம், எஃப்ஐஆர் எப்படி வேணால் மாற்றலாம் சார்ஜ் ஷீட் போடாத வரைக்கும். அதனால் அந்த இதெல்லாம் உருட்ட முடியாது. அதனால தான் பயந்து போய். இன்னொன்று சினிமாக்காரங்க தெரியும்ல, காரை கொண்டு போய் ரோட்டில் செவுத்து மேலே அடிச்சிட்டாலும் பயப்படுவாங்க. நாளைக்கே கூட்டு போய் கருப்பு துணி போட்டு தூக்கயிறு மாற்றுற மாதிரி பயப்படுவானுங்க. அந்த மாதிரி பல உதாரணம் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம், ஒரு கூட்டணி அப்படின்றது விஜய் வந்துருவார் அப்படின்னு. இருக்கலாம், அப்துல் கலாம் என்ன வேணால் சொல்லலாம். அதை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ணுவாங்களா? அவியல் பண்ணுவாங்க. இப்போ 2026 தேர்தல்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு முக்கிய ஃபேக்டர்ஸ் எல்லாரும் பேசிட்டேன், இடதுசாரிகளை தவிர. அதில் இன்னொரு முக்கிய ஃபேக்டராக என்றைக்கும் நமக்கு வந்து ஒரு கால்கள் கைகள் எல்லாம் சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கிற அண்ணன் சீமானுடைய தேர்தல் வியூகம் என்னவா இருக்குது? ஏதாவது ஜொலிப்பாரா இந்த முறை? சீமான் வழக்கம் போல் சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருப்பார். அவர் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார். யாரை திட்டணுன்னு அவருக்கு தெரில, அப்படி போய்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பரபரப்பு, அந்த இதில் ஃப்ரண்ட்டில் இருந்த இதெல்லாம் போய் இப்போ பின்னாடி போயிட்டார். பேசு பொருளாகவே இல்லை. அதுக்கு காரணம் அவர் வந்து அவர் பேசுகிற விஷயங்களை விட்டு அவர் வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்கனாலன்னு சொல்லலாம். இது ஒரு காரணம். அவர் வந்து இப்போ எனக்கு தோணுது என்னென்னா, விஜய் ஒரு வேளை சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கலைன்னா திமுகவுக்கு வேணாம் விஜய்க்கு போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறதில்ல ஒரு பகுதி சீமானுக்கு போடலான்னு முடிவு எடுப்பாங்க. ஏடிஎம்கையும் போட மாட்டேன், பிஜேபி இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையில் சில பேர் விஜய்ன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அனுப்பவங்க அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த கட்சி அப்படி இருக்குது போல் அப்படின்ட்டு சீமானுக்கு போடலாம், நான் அவங்களெல்லாம் போட மாட்டேன், அப்படி ஒரு செட்டு. அதனால் அவருடைய 8% அவர் தக்க வச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து அவர் டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணணும். ஆனால் பல இடங்களில் அவர் மாறுறாரு, எதிர்கருத்து சொல்லிகிட்டு இருக்கார். அது வந்து ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகாது. இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. உங்கள் கருத்து பதிவுக்கு, குறிப்பாக அரசியல் குறித்த கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்தடுத்து பேசுவோம். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி. நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறத்தோருடன் நன்றி, வணக்கம்.